எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டிஸ்ட் கோட் அசம்பிள் ஆயிருக்கும் 50% ஃபார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஹோம் டெஸ்ட் சீரீஸ். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே 1 முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து ராஸ்டன் சேஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்காக டாஸ் ஜெயிச்சாரு. பேட்டிங் பண்ண சூஸ் பண்ணாரு. ஏன்னா கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஓவர் காஸ்டா இருந்துச்சு. ஆனா பின்னாடி வெயில் அடிக்கும்னு எதிர்பார்த்தாங்க போலுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது சரியா ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா ஃபுல் டே ஓவர் காஸ்ட் தான் இருந்துச்சு. நல்ல மழை வேற பெஞ்சுச்சு. 162 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதை சேஸ் பண்ணி இந்தியா வந்து 121 ஃபார் 2 அட் ஸ்டம்ப்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்றப்ப டாஸ் ஜெயிச்சிட்டோம். பட் ஸ்குவாட் செலெக்ஷன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான், டிஸ்கஸ் பண்ண தான் ஸ்குவாட் வந்திருக்கு. என்ன நம்ம வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் இவங்க 3 பேர் 2 பேர் ஆடுவோம்னு சொன்னோம். அதுல இவங்க 2 பேர் ஆடி இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் விட்டதை பத்தி உங்க கருத்து ஏதாவது இருக்கா? பட் அக்ஷர் பட்டேல் வந்து அவர் ஆக்சுவலா எதுவுமே பண்ணல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் இதே அகமதாபாத் இதுல நிறைய விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. ஓகே, பட் ஆனா இந்த பிச்சு கொஞ்சம் கிராஸ்லாம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாய்ஸ்சர்லாம் இருக்கிறதுனால தே வாண்ட் டு கோ ஃபார் என்ன சொல்றது, ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், மோர் பேட்டிங் ஓரியன்ட் ஆல்ரவுண்டர் பேசிக்கலி. அதனால அவருக்கு போயிருக்காங்க. அண்ட் அவரையும் கொஞ்சம் க்ரூம் பண்ணி ஆகணும். ஸோ அவருக்கு ஃபிட்டாக இருக்கும் போதே ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஆகணும். அண்ட் அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் மட்டும் இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் விளையாடிருப்பார். அவங்க 2 லெஃப்ட் ஆர்மர் இருந்தாலும் பரவாயில்லன்னு விளையாடிருப்பாங்க. பட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருந்தால் பெட்டர் தானே. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேறு இருக்காங்க. ஸோ அதனால அக்ஷர் பட்டேல்ன்ற இதுவே டவுட்டே இல்லை. வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா ஆப்வியஸ்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிக்கு. அந்த ஒரு இது வந்து நிதிஷ் ரெட்டி வந்து ஆப்வியஸ்லி என்ன சொல்றது, அவர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும். அவர் மோர் பேட்டிங் ஓரியன்ட், இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு. அதனால அவர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதான், ஆனா இன்னைக்கு கண்டிஷன்ஸ் நல்லா சீம் ஆனதுனால அவங்களுக்கு பவுலிங் அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் ஐ மீன் கொடுக்க சான்சஸ் கிடைக்கல. மோர் ஆஃப் பும்ரா, சிராஜ் வந்து இந்த இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணாரு. ஆரம்பத்துல இருந்து நல்லா போட்டாரு. யூஸ் டெஸ்டிங் போத் செட்ஜஸ். அதே நேரத்துல வந்து அப்பப்போ ஒரு ஸ்கிராம்பிள் சீம் போட்டு விட்டாரு. அப்படிதான் இவர் விக்கெட் எடுத்தாரு. பிராண்டன் கிங் ஆக்சுவலா நல்லா செட் ஆகி இருந்தாரு. எக்ஸ்பெக்டட் இது. ஆனா ஒரு ஒரு பிரெயின் ஃபேட் மூமெண்ட் வெல் லெஃப்ட் விட்டாரு. லெஃப்ட் விட்டது லெஃப்ட் போகாம லைக் உள்ள திரும்பி ஸ்டம்ப் அடிச்சிருச்சு. அது ப்ராப்ளி ஆஃப் ஸ்டம்ப் போல்ட் ஆகும் சில பேருக்கு, அதெல்லாம் ஓகே. மிடில் ஸ்டம்ப் போல்ட் அளவுக்கு லெஃப்ட் விடுறது வந்து கொஞ்சம் அன்பார்ச்சுனேட் தான். அது அது வரைக்கும் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடிட்டு இருந்தாரு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சேஸ் ஹோப் நல்லா விளையாண்டாங்க. இது ஸ்டார்டட் ஆஃப் வெல் 2020 இது பண்ணாங்க. பட் ஒரு கேட்ச் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் சேஸ். அன்பார்ச்சுனேட். கொஞ்சம் கஷ்டமான, கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆச்சு பேட்ல பட்டு. அது கொஞ்சம் கஷ்டமான கேட்ச். பட் மற்றபடி அவங்க இன்னும் அந்த ஒரு 50 60 இப்போ நம்ம வந்து 50 அடிச்சாலே நம்ம வந்து செஞ்சுரி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். கில்லு செஞ்சுரி போட்டப்ப நம்ம வந்து போன 200 போட்டாரு போடல அப்படின்னு கேட்போம். அவங்க இதுல கொஞ்சம் எதிர்பார்க்கணும். சும்மா 25 இட்ஸ் நாட் குட் இனஃப் டெஸ்ட் மேட்சஸ். பட் டு பி ஃபேர், இப்போதைக்கு இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து அந்த அளவுக்கு இட்ஸ் லைக் டோட்டல் மிஸ் மேட்ச் சொல்லிதான் ஆகணும். அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க இருந்தாச்சும் கொஞ்சம் க்ளோஸா இருந்திருக்கும்னு சொல்லலாம். பட் ஈவன் அவங்க இருந்திருந்தாலும் இவங்களோட பேட்ஸ்மேன் பார்த்தாலே தெரியும், அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். 25-24 ஆவரேஜஸ் வச்சு டெஸ்ட் மேட்சஸ், அதுவும் வந்து 10-15 டெஸ்ட் மேட்சஸ் நிறைய பேர் விளையாடிருக்காங்க. அவங்களோட ரெக்கார்ட்ஸ் இட் ஸ்பீக்ஸ் ஃபார் தெம் செல்ஃப். அவங்களோட டைப் ஆஃப் பிச்சர்ஸ் அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல இதே மாதிரி பண்ணி ஆல்மோஸ்ட் பழையபடி சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது. இட்ஸ் டோட்டல் மிஸ் மேட்ச். வெஸ்ட் இண்டீஸ் ஆர் லக்கி டு பி ஸ்டில் அ டெஸ்ட் டீம். கரெக்ட். ஆனா அதான் கமெண்ட்ரியில அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாட்டுல என்ன பேச்சு வந்துச்சுன்னா, தே ஆர் ஹாப்பி டு ரீபில்ட். அதாவது என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த டீம் வச்சு ரீபில்ட் பண்ணலாம். ஸோ இட் குட் டேக் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஆகலாம். பட் இட்ஸ் ஒர்த் வைல் கிவிங் திஸ் டீம் அ சான்ஸ். அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்ற மாதிரி பேசினாங்க. அது ஷோஸ் ப்ராமிசஸ் இருக்கு. ஐ மீன் டாப் 3 வந்து 1 ஓவர்லயே அவுட் ஆயிட்டாங்க. பட் ப்ராமிசஸ் இருக்கு. இப்போ கிங் அடிச்சாரு, சேஸ் அடிச்சாரு, போப், கிரீவ்ஸ் ஆக்சுவலா நல்லா அடிச்சாரு, நல்லா பவுலிங்கும் போட்டாரு. ஸோ தெர் ஆர் ப்ராமிசஸ் இருக்கு. ஸோ வி ஜஸ்ட் ஹேவ் டு வெயிட் அண்ட் see how things go from this on. ப்ராமிசஸ் இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இதுல யாராச்சும் ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன், உடனே வந்து அவங்க மற்ற லீக் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, வெஸ்ட் இண்டீஸ்க்கு விட்டு போயிடுவாங்க. வெளியே எத்தனை நல்ல பெர்ஃபார்மர் இல்லாம கிடையாது. அதாவது இப்ப ஷமா ஜோசப்லாம் இருக்கிறது என்ன காரணம்னா, அவர் டெஸ்ட்ல தான் நல்லா விளையாடுறாரு. டொமஸ்டிக்ல எங்க T20 போனாலும் வெளுத்து விட்டுறாங்க. அதனாலதான் அவர் இன்னும் இங்க இருக்காரு. அவர்
ஒரு இன்னும் நிறைய பயங்கர யார்கர் போறாரு, ஸ்லோ பால் போறாரு, நிறைய லீக்ல விளையாட ஆரம்பிச்சாருன்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுவாரு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து இட்ஸ் நாட் அ கண்ட்ரி பர்சே இல்ல. நிறைய கண்ட்ரி சேர்ந்து விளையாடுறாங்க. அவங்க அதாவது எப்படின்னா நம்ம இங்க வந்து நம்ம பாலிடிக்ஸ் சொல்றோம். அதாவது பாம்பேல இருந்து நிறைய பேர் முன்னாடி சொல்றோம், இப்ப இல்ல. மும்பை நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க, கர்நாடகால இருந்து நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க. அதே பாலிடிக்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. கஷ்டம் தான். 5-3 டிஃப்ரெண்ட் தனி கண்ட்ரிஸ் வச்சு விளையாடணும்னா அங்க இன்னும் எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கும். அது ஒண்ணு இருந்துச்சு. பட் இப்ப மெயின் இதுன்னா ஒருத்தர் நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா உடனே வந்து கோயிங் லீக் மேட்சஸ் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் இங்கிலாந்து போயிடுறாங்க நிறைய பேர். போயிட்டு ஒரு 5 வருஷம் இருந்துட்டு இதுவாயிட்டு அந்த கண்ட்ரிக்கு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய பேர். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரீபில்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் வெஸ்ட் இண்டீஸ். இட்ஸ் நாட் இம்பாசிபிள், பட் கஷ்டம் தான். நம்ம இந்த மேட்ச் பத்தி பேசுவோம், நம்ம ரொம்ப வெஸ்ட் இண்டீஸ் பத்தி பேச ஆரம்பிச்சோம். ஆனா இவரு இன்னைக்கு பும்ரா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றோம், கொஞ்சம் எராட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்தாரு. பட் மெயின் திங் வந்து அவர் 2 ஸ்பெல் போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் ஸ்பெல் போட்டாரு, செகண்ட் இன்னொரு ஒரு 7 ஹவர்ஸ் ஸ்பெல் போட்டாருன்னு நினைக்கிறேன். பட் மெயின் திங் வந்து இஸ் ஏபிள் டு டேக் த ஒர்க் லோட். ஏன்னா அதிகமா பவுலிங் போட்டு ஓவர்ஸ் போட்டது இன்னைக்கு சிராஜும் பும்ராவும் தான். இவங்க தான் ஸ்பின்னர்ஸ். ஜடேஜா 3 ஓவர் தான் போட்டாரு, நிதிஷ்குமார் 4, குல்தீப் யாதவ் 1, சாரி 3 போட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் பில்டிங் அப் இஸ் ஒர்க் லோட். தட்ஸ் வெரி குட் ஃபார் அஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். மற்றபடி நம்ம அதுக்கு அடுத்து வந்தோம்னா நம்ம பேட்டிங் தான். இன்னைக்கு அவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இவர் ஆக்சுவலா ஜேடன் சீல்ஸ் வந்து ரொம்ப நல்லா போட்டார். அதே நேரத்துல ஜஸ்டின் கிரீவ்ஸும் ரொம்ப நல்லா போட்டாரு. ஜெய்ஸ்வால் வந்து 2 ஓவர் மேடின் வந்து ஜஸ்டின் கிரீவ்ஸ் ஓவர் 2 ஓவர்ல மேடின் ரன் எதுவும் கொடுக்கல. அக்ரெசிவா அந்த ஜெய்ஸ்வாலே வந்து ஸ்ட்ரைக் ரேட் கேஎல் ராகுலோட ரொம்ப கம்மியா இருந்தார் ஒரு ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேட்சப் பண்ணாரு. பட் கேஎல் ராகுல் அஸ் யூஷுவல் ஸ்டேட் இஸ் கோர்ஸ். நான் காமா ஆடுவேன், கம்போஸ்ட் ஆடுவேன்னு சொல்லி ஒரு ஹி டிட் இஸ் 50 ஓபி கேரிஸ் ஆன். ஸோ ஜெய்ஸ்வால் நம்ம ஹோம் கண்டிஷன்ஸ்ல இஸ் பீன் டெஸ்டட் பை குட் பவுலிங். என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல அது நல்லா பார்த்தேன், அந்த பார்ட் ஆஃப் இது பார்த்தேன் நல்லாவே. கொஞ்சம் ஓவர் காஸ்ட் இருந்துச்சு, நல்லாவே போட்டாங்க, நல்ல லைன் லென்த். பட் வித்தவுட் ஐ வுட் சே த்ரெட்னிங் தட் மச். நல்ல அந்த லைன் அண்ட் லென்த்ல போட்டாங்க. லைக் நிறைய லெஃப்ட் அலோன் பண்ணாரு, ரிஸ்க். அதாவது என்ன சொல்றது, டென் மேக் இம் பிளே தட் மச். நிறைய வந்து விளையாடி மிஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் தான் பால்ஸ் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்க க்ளோசரா கொஞ்சம் போட்டிருக்கலாம் ஸ்டம்ப்க்கு. அவரும் ரிஸ்க் எடுக்கல. பட் ஆனா கடைசியா அந்த நிறைய அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் செட்டில் ஆயிட்ட அப்புறம் நிறைய 4 அடிச்சாரு க்ளோஸா இருந்து. அதே மாதிரி தான் அவுட் ஆனாரு ஜெய்ஸ்வால். கேஎல் ராகுல் பிச் பெர்ஃபெக்ட். அந்த மாதிரி என்ன சொல்றது, ஸ்டாண்டர்டா டெக்ஸ்ட் புக்கா விளையாடினாரு, அந்த அளவுக்கு நல்லா விளையாடினாரு. சாய் சுதர்ஷன் வந்து அந்த லென்த் மிஸ் பண்ணிட்டாரு. நிறைய அப்படி லேட்டா விளையாடுவாரு, பட் ரொம்ப ஃபுல்லாவே மிஸ் பண்ணிட்டாரு. அது ஒரு மிஸ்டு சான்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இப்ப நம்ம நினைக்கல 4 டெஸ்ட் மேட்ச் இருக்கு, 4 இன்னிங்ஸ்ன்னு. பட் இவங்க கில்லும் இவங்க இன்னும் நல்லா விளையாண்டாங்கன்னா ஐ திங்க் செகண்ட் இன்னிங்ஸ் நடக்குமான்றது டவுட். ஸோ அது ஒரு 400 அடிச்சிட்டாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இன்னொரு இன்னிங்ஸ் சாய் சுதர்ஷன் சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நம்ம ரொம்ப ஜம்ப் பண்றேன் கண்ணை, பட் ஸ்டில் இன்னும் டெபிசிட் தான் இருக்கு. பட் அது ஒரு நல்ல சான்ஸ், நல்ல கிரவுண்டு அண்ட் பிட்ச் வில் ஸ்டார்ட். இப்பயே நல்லா ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னதான் ரெட் சாயில் அவ்வளவு கிராஸ் வச்சிருந்தாலும் பிட்ச் உடைய ஆரம்பிச்சிச்சு. குல்தீப் வந்து அவ்வளவு அந்த பால் வந்து அவ்வளோ சூப்பர் டெலிவரி, இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு போட்டு லைக் என்ன டிபிக்கல் ஸ்பின்னர்ஸ் டெலிவரி. அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்ல பால் அது. அவ்வளோ ஸ்பின் ஆகுது வந்து ஃபர்ஸ்ட் டே. ஐ திங்க் என்னதான் நீங்க கிராஸ் என்னதான் வச்சு மாய்ச்சர் போட்டாலும் பிட்ச் உடைய போறது உண்மைதான். ஸோ அதுக்குள்ள இவங்க அடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஐ திங்க் ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் பிளே பிகர் ரோல். இல்ல அது கரெக்ட். அந்த ஷாய்ஹோப் வந்து அவுட் ஆனது வந்து அவரே வந்து என்னடா ஃபர்ஸ்ட் டே பால் இப்படி திரும்புமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுல இருந்து தான் வந்து அவங்க கொஞ்சம் இதாச்சு. ஷாய்ஹோப் ஆக்சுவல் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தாரு. பட் சொன்ன மாதிரி பிட்ச் வந்து டிட்டீரியேட்டிங் ஆல்ரெடி. பட் அதுக்கு தான் அவங்க 2 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் 2 பேருக்கும் எப்படி ஓடுதுன்னு தெரியல. வச்சிருக்காங்க, கமல் வரைக்கும் வச்சிருக்காங்க, இவரு சேஸ் 3 பேர் இருக்காங்க. பட் ஆனா அது அந்த அளவுக்கு இது அந்த அளவுக்கு டெஸ்ட் மேட்ச்ல இவங்க மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு, மோர் ஸ்கில்டு frankly. ஸோ கோயிங் ஃபோர்த் அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒன்று நம்ம இந்தியா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
இப்போ நம்ம ரோல் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நியூ பாலும் கிடையாது. ஐ திங்க் தே ஷுட் கொஞ்சம் கில் வந்து கன்சிஸ்டண்டா அவரோட கேம் விளையாடினாலே 60-70 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடினாலே ஐ திங்க் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்லோவா ஷெல்லுக்குள்ள போகாம ஸ்டார்ட் பிளேயிங். அண்ட் நாளைக்கு ஃபுல்லா விளையாட பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் வி ஹேவ் பேட்டிங் அப் டு 8. குல்தீப் பூரும் ஓரளவுக்கு 9ல விளையாடுவார். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ ஒரு லீடு ஒரு 400 லீடுக்கு டோட்டல் 400-450 வந்துச்சுன்னா மேட்ச் 3வது டேல முடிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். 3வது டே முடிஞ்சிரும்ன்றீங்க. ஓகே சரி. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அவங்க கவுண்டர் பண்ணோம்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அந்த பட் ஃபீல்ட்ஸும் கிரீவ்ஸும் நல்லா தான் போட்டாங்க. ஸோ அவங்க கவுண்டர் பண்ணோம்னா they have to be a bit more aggressive on the line and stems. ஆனா ஹோம் கண்டிஷன்ஸ்ல ராகுல வந்து டிஸ்மேண்டில் பண்றதோ கில்ல டிஸ்மேண்டில் பண்றதோ ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ தே ஹேவ் அ லாங் ரோட் அஹெட். அதுதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மேட்ச்ல வந்து டீம் டிஸ்கஷன் அவ்வளவுதான். நீங்க ஏதாவது டாக்கிங் பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல இப்போ ஹோம் சீரீஸ் போன தடவை ரொம்ப ரொம்ப கொடுமையா நியூசிலாண்டோட தோத்தோம். ஸ்டார்ட் ஆஃப் அகமதாபாத்ல பெருசா தோத்தோம். ஸோ இந்த தடவை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி தே மிஸ் த சான்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் ஓவர் கேஸ் கண்டிஷன்ல டாஸை வின் பண்ணிட்டு கொஞ்சம் தேவையில்லாம ரொம்ப யோசிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆப்வியஸ்லி ஸ்பின் வந்து பிச்சு ஸ்பின் ஆகும். 4th இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றதும் யோசிச்சிருக்கணும் அவங்க. அதெல்லாமே யோசிக்காம எதுக்கு நம்மள ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்க வச்சாங்கன்னு தெரியல எனக்கு. அது ஃப்ராங்க்லி ஒரு சர்ப்ரைசிங் இதுதான். ஓகே அவங்க மேபி நீ சொன்ன மாதிரி உடனே இதுவாயிடும் இனிஷியலா அப்படின்னு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் தட்ஸ் புவர் டிசிஷன் ஆன் மை பார்ட். நான் யோசிக்கிறது வந்து அவங்க அது அந்த டிசிஷன் எடுத்துக்கிறேன். அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா 4th இன்னிங்ஸ் குல்தீப் வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா 4th இன்னிங்ஸ் பிட்ச்ல பேஸ் பண்ணுமா அப்படின்ற கொஸ்டின்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீ வந்து இப்படி ரிவர்ஸ் நினைக்கிற, நான் அப்படி நினைக்கிறேன். அதை ஃபேஸ் பண்ணா அவங்க கண்டிப்பா 4th இன்னிங்ஸ் வருவாங்களா அப்படி 4th இன்னிங்ஸ் செகண்டரி. பட் 4th இன்னிங்ஸ் வந்தாங்கன்னா will they be able to face it in the second question. ஸோ மேட்ச் வந்து இப்போ அட்வான்டேஜ் இந்தியா அப்படின்னு தான் இருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்கறது வந்து வில் கோ ஃபார் அ பிக் ஸ்கோர், ப்ராப்ளி 400+ 450+ டிக்ளேர் பண்ணிட்டு தென் வில் லெட் or try to take out the wickets before with the need for us to play another innings. Hopefully weather will not be a deterrent. weather பாத்தீங்களா? எனி ஐடியா? இல்லையா? ஃபர்ஸ்ட் டே தான் ஆக்சுவலா மழை பெய்யும். ஓவர்காஸ்டா இருந்துச்சு. ஐ திங்க் நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் தி டே வில் பி. அண்ட் ஐ டோன்ட் திங்க் பும்ரா பெருசா ஒர்க் லோடும் இருக்காது செகண்ட் இன்னிங்ஸ். ஐ திங்க் பிட்ச் இப்படியே டிடியரேட் ஆயிடுச்சுன்னா ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் எல்லாரும் வந்துருவாங்க. அண்ட் பும்ரா அடுத்த மேட்சும் விளையாடுவார்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் லோடுக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 T20 விளையாடுற மாதிரி தான் நினைக்கிறேன். அது உண்மைதான். பட் ஆஸ்திரேலியா கூட்டு போகணும்ல. ஸோ வெளில சான்ஸ் கொடுக்கணுக்காக வேற கொடுத்துட்டா கொடுக்கலாம், பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு. ஸோ Day 1 சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த டெஸ்ட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா in Day 1. We'll be back with the review of Day 2 soon and further updates. We'll sign off with this, your artist squad. Bye.